Hi friends, welcome back to our channel R2BN Vlogs. பொங்கல் செய்யறதுக்காக தேவையான பொருளை நான் கடையில் வாங்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய டாட்டர் சொன்னாங்க, அம்மா நீங்கள் பொங்கல் செய்யும் பொழுது நானும் பொங்கல் செய்ய போகிறேன், எனக்கும் இந்த மினி பானை வாங்கி தாங்க, நானும் பொங்கல் செய்ய போகிறேம்மா அப்படின்னாங்க. நானும் சரின்னு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பானையை பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்ற போல் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நான் பொங்கல் வைக்கும் பொழுதே அவங்களும் வைக்கணும்னாங்க. அதுக்கு டைம் இல்லை, நாங்கள் வீட்டில் வச்சுட்டு சீக்கிரமாக படைச்சிட்டு சரி இவளுக்காக கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு நான் வீட்டில் பொங்கல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த வேலையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமே. என்னை கேட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ அரிசி போடணும்னு. சும்மா மினியாக கொஞ்சமாக செஞ்சால் போதுன்றதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனாங்க. அந்த தண்ணியும் பத்தலைன்னு மறுபடியும் இன்னும் ஒரு டம்ளர் ஊற்றி அதை கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். ஆனால் அது என்னன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்தது சின்னதாக விறகுலாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க தம்பி கொடுத்து ஹெல்ப் பண்ணார். அவங்க ஒன்று ஒன்றா உடச்சி அடுப்பில் வச்சு எரிய வச்சிட்டு இருந்தாங்க. இந்த பானையில் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனாங்க. ஆனால் அந்த 2 டம்ளர் தண்ணி கொதிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அடுத்தது கொஞ்சம் பாலெல்லாம் கலந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சூடாகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சிங்க. குலதெய்வம் கோயிலில் நாங்கள் போய் பொங்கல்லாம் வச்சுருக்கோம். பெரிய பானையில் செய்வோம். பெரிய தவளையில் செய்கிறப்ப அது கொஞ்சம் சீக்கிரமாக ஆன மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த குட்டி பானையில் செய்கிறப்ப ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. இந்த பொங்கல் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க செஞ்சாங்க. வெல்லத்தை போட சொன்னால் அப்படியே எடுத்து கட்டி வெல்லத்தை அப்படியே உடைக்காமலே போட்டுட்டு அதோட அந்த வெல்லத்தை நான் கரைக்க போகிறேன் அப்படின்ட்டு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏலக்காய் பொடியெலாம் போட்டு பொங்கலை இறக்கி வச்சுட்டோம். என் பொண்ணே அந்த செஞ்ச பொங்கலை அந்த மண்பானையோட மூடியிலே எடுத்து வச்சு கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. அதோட என் பையனுக்கும் கொடுத்தேன். அவனும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னா. இனிப்புலாம் கரெக்டாக போட்டு இந்த பொங்கல் நல்லா டேஸ்டியாக தான் வந்திருக்கு. நம்ம ஒன்று சமைச்சு சாப்பிட்றத விட நம்மளுக்கு நம்ம பசங்க ஏதாவது சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குன்றதை நான் இன்றைக்கி இந்த பொங்கல் சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப நல்லா பொங்கல் செஞ்சுருக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.